இலக்கிய பின்புலத்தோட இருக்கக்கூடிய ஒரே மொழி நம்மளுடைய தமிழ் மொழி அப்படிங்கிற. ராஜாஜி ஆட்சிக்கு வர்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஹிந்தியை ஏன் நான் உங்களை படிக்க சொல்றோன்னு சொன்னா, ஹிந்தி படிச்சா நீ சமஸ்கிருதத்துல புலமையாயிருவ அப்படின்னு ராஜாஜி சொல்லியிருக்காரு. சமஸ்கிருதங்கிறது யாருமே பேசாத மொழி. அப்படியாப்பட்ட சமஸ்கிருதத்துல நம்ம புலமையாய் என்ன பண்ண போறது? வடிவேல் சொல்ற மாதிரி நடுராத்திரியில சுடுகாட்டுக்கு போய் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவார்ல. இந்த 100 ஆண்டு காலமா நம்ம இன்னும் போராடிட்டு இருக்கோம். நரேந்திர மோடி அரசு இன்னைக்கு என்ன சொல்லுது? புதிய கல்விக் கொள்கை மூலமா நீ மறுபடி ஹிந்தியை ஏத்துக்கிட்டேன்னா தான், ஹிந்தியை படிச்சாதான் உனக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதி 2000 கோடியை நான் கொடுப்பேன் அப்படின்னு நரேந்திர மோடி சொல்றாரு. இங்க ஹிந்தியை படிச்சா என்ன பயன் அப்படின்னு இதுவரைக்கும் மோடியிலிருந்து இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை வரைக்கும் யாராவது ஒரு ஆள் சொல்லியிருக்காங்களா? இப்ப நம்ம பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருமொழி கொள்கைன்னு சொன்னார். உலகத்தோட நம்ம இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் படிச்சு சாஃப்ட்வேர் அப்படின்னு வெளிநாட்டுல போய் வேலை செய்யக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னா, இவங்க திரும்ப நரேந்திர மோடி அரசு என்ன சொல்லுது? நீ ஹிந்தி படின்னு. நான் என்ன சொல்றேன், எனக்கு தேவைன்னா நான் பிரெஞ்சு படிப்பேன், என் பிள்ளைய படிக்க வைப்பேன். தேவைன்னா ஜெர்மனி போகணும்னா என் பிள்ளை ஜெர்மனி படிக்கும். ஜப்பான் போகணும்னா என் பிள்ளை ஜப்பானீஸ் படிக்கும். கொரியா போகணும்னா கொரியனும் படிப்போம். தேவைன்னா நாங்க எந்த மொழியை வேணாலும் படிப்போம். அதனாலதான் நம்ம தலைவர் அமித்ஷாவை பார்த்து என்ன சொல்றாரு? தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றாரு. ஏமாற்றுக்காக தமிழ் பேரை சொல்லி, திருவள்ளுவர் பேரை சொல்லி, காசியில தமிழ்ச்சங்கம் நடத்துறேன் அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஜிகினா வேலை காட்டினாலும் தமிழ்நாட்டில் உங்க செக்கு செல்லவே செல்லாது. அதாவது இந்தியாவிலையும் சரி உலகத்திலையும் சரி எந்த ஒரு இனத்திற்கும் இப்படி ஒரு எழுச்சி மிகு ஒரு விழா என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்கம் எடுக்கின்ற ஒரு சிறப்பு வேற எந்த மொழிக்குமே கிடையாது. ஏன் அப்படின்னா, உலகத்திலே தமிழ் மொழிக்கு மட்டும்தான் அத்தகைய சிறப்பு இருக்கு. மொழியை சாதாரணமா ஏன் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றதுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் அப்படின்னு, அந்த ஜெகதீப் தன்கர் அவர்கள் இப்ப எங்க போனாரு, என்ன ஆனாரு, ஏதுமே நமக்கு யாருக்குமே தெரியாது. அப்படியாப்பட்ட ஜெகதீப் தன்கர் ஒரு முறை சொன்னார், 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னாரு, ஒரு இனத்தை அழிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த இனத்தோட கலாச்சாரத்தையும் மொழியும் அழிச்சா போதும், அந்த இனம் கொஞ்ச காலத்துல அழிந்து விடும் அப்படின்னு சொன்னார். அது 100க்கு 100% உண்மை. ஏன் அப்படின்னா, மொழியை அழிச்சோம் அப்படின்னா, வரலாறு அழிச்சோம்னு சொன்னா அந்த இனம் அழிந்து விடும். அப்படி நமக்கான இந்த மொழி உரிமைக்கான இந்த போராட்டம் எப்போ தொடங்குச்சு அப்படின்னா 1909 முத நல்லா யோசிச்சுக்குங்க, இந்த வரலாறுல நல்லா கேளுங்க. 1909 சென்னை பல்கலைக்கழக கூட்டத்தில் அங்க என்ன நடக்குதுன்னா, அங்க இருக்கக்கூடிய PS சுந்தரம் ஐயர் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் என்ன சொல்றாருன்னா, சமஸ்கிருதத்தை நம்ம ஆழமாக படித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் திராவிட மொழியான தமிழ் போன்ற மொழியை பாடத்திட்டத்திலிருந்து நீக்கணும்னு சொல்றாங்க. கேளுங்க, நல்லா கேளுங்க. தமிழ்நாட்டில் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் தமிழை பாடநூல்ல இருந்து நீக்கணும்னு அவர் ஒரு தீர்மானம் போட்டு விவாதம்லாம் நடந்து அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டு தமிழை பாடத்திட்டத்திலிருந்து எடுக்கிறாங்க. அப்படி 15 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் தமிழ் பாடத்திட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்து நம்மளுடைய பாட்டனார்கள் நீதி கட்சியை சேர்ந்தவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க. ஆட்சிக்கு 1920 ஆட்சிக்கு வர்றாங்க. 23 சிவஞானம் பிள்ளைன்னு அன்னைக்கு நீதி கட்சியில் அமைச்சராக இருந்தவர் என்ன சொல்றாருன்னா, தமிழை கட்டாய பாடமா நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானம் கொண்டு தமிழை கட்டாய பாடமா எப்ப ஆக்குறாங்க? 1923. சரிங்களா? அப்போ தமிழ்நாட்டில் தமிழை கட்டாய பாடமாக்குறதுக்கு 1923 அன்னைக்கு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. பாட புத்தகங்களுக்காக 3000 ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க 1923. நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இந்த சீமான் மாதிரியான ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க கேட்பாங்க, என்னடா திராவிடம் தான் படிக்க வச்சுச்சுன்னு சொல்றீங்களே, திருவள்ளுவர் படிச்சாரா? திருவள்ளுவரை யார் படிக்க வச்சது? ஔவையாரை யார் படிக்க வச்சதுன்னு இந்த மேடைகளில் பேசுவார். அவருக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, திருவள்ளுவர் பெரிய அறிஞர், ஔவையார் பெரிய அறிஞர். ஆனா நம்மளுடைய இந்த பெருமை தொன்மைங்கிறது கடந்த
1000 ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைஞ்சு கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி மோசமான நிலையில் நம்ம இருந்தோம். நம்ம எல்லார் வீட்லேயும் அப்பா படிச்சிருப்பாங்க, தாத்தா படிச்சிருக்க மாட்டாங்க, அல்லது இன்னும் சொல்ல போனால் அப்பாவே படிக்காத ஒரு சூழல் அந்த மாதிரி இருக்கும். அப்போ இப்படியாப்பட்ட இடத்துல தமிழை கட்டாய பாடமா ஏன் வந்து அந்த PS சுந்தரமையர்ன்றவர் தமிழை பாடத்திட்டத்திலேருந்து எடுக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னா, தமிழ் மட்டும்தான் சமஸ்கிருதத்துக்கு போட்டியா உலகத்தில் பழமை வாய்ந்த மொழின்னு இருக்கக்கூடியதில் பேச்சு வழக்கில் இன்னைக்கும் வந்து நம்ம மக்களோட புழக்கத்தில் இருக்குது. இலக்கிய பின்புலத்தோடு இருக்கக்கூடிய ஒரே மொழி நம்மளுடைய தமிழ் மொழி அப்படிங்கிறது. அதனால தான் அதை வந்து அவர் ஓச்சு விடணும். அப்போது அடுத்து வந்து மீண்டும் வந்து 1937 ராஜாஜி ஆட்சிக்கு வர்றார். ராஜாஜி ஆட்சிக்கு வரும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, சென்னை லயோலா கல்லூரியில் பேசுகிறப்ப அவர் சொல்கிறாரு, ஹிந்தியை ஏன் நான் உங்களை படிக்க சொல்கிறோன்னு சொன்னால், ஹிந்தி படித்தா நீ சமஸ்கிருதத்தில் புலமையாயிருவ அப்படின்னு ராஜாஜி சொல்லியிருக்கார். சமஸ்கிருதங்கிறது யாருமே பேசாத மொழி. அப்படியாப்பட்ட சமஸ்கிருதத்தில் நம்ம புலமையாய் என்ன பண்ண போகிறது? வடிவேல் சொல்கிற மாதிரி நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி. அப்போ அதை சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, சென்னையில் இருக்க மயிலாப்பூரில் இருக்க ராமகிருஷ்ண மடத்தில் பள்ளிக்கூடத்தில் பேசும்போது ஹிந்தி திணிப்பு கட்டாயம்ன்ற அந்த அறிவிப்பை வந்து வெளியிடுறார். அந்த அறிவிப்பை வெளியிட்டவுடன் அதற்காக அன்றைக்கு எதிர்ப்பு குரல் கொடுத்தவர்களில் நமது பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் முக்கியமானவர். அண்ணா வந்து அதற்கு எதிர்த்து போராட்டம் நடத்துகிறார். அண்ணாவுடைய முதல் போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம். அண்ணா கைது செய்யப்பட்ட போது சிறைக்கு போனது முதல்ல இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு தான். அப்போ அந்த போராட்டத்துக்கு போயிட்டு அண்ணாவுக்கு வந்து கடுங்காவல் தண்டனை 4 மாதம் ஜெயில் கொடுக்குறாங்க. ஜெயில் கொடுத்தோன்னா அண்ணா சொல்கிறாரு, அந்த நீதிபதி எழும்பூரில் நீதிபதி உங்களுக்கு வந்து சிறை தண்டனைன்னு வாசிக்கும் போது என்ன நினச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது அண்ணா சொல்கிறாரு, மருத்துவமனைக்கு ஒரு பெண் திருமணமான பிறகு வந்து மருத்துவமனைக்கு போகிறாங்கன்னா அந்த பெண்ணை டாக்டர் பரிசோதிச்சுட்டு நீ 4 மாசமா இருக்கமா சொல்லும் போது அந்த பெண் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாளோ அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டேன் என் மொழிக்காக நான் சிறைக்கு போவதற்கு அப்படின்னு சொல்லி பேரறிஞர் அண்ணா சொன்னார். அடுத்த பாயிண்ட் சொல்கிறாரு, நான் சிறைக்கு போனதுக்கப்புறம் அதில் நான் என்ன ரொம்ப யோசித்தேன் கவனித்தேன் அப்படின்னா, அண்ணாதுரை எந்த தியாகத்தையும் துன்பத்தையும் கொள்கைக்காக ஏற்க தயாருள்ள மனிதன் என்பதை தமிழ்நாடு கண்டுவிட்டது அப்படின்ற அந்த பெருமை எனக்கு போதும் அப்படின்னு. உலகத்திலே பாருங்க, தன்னுடைய மொழிக்காக நம்ம ஒன்றும் பணத்துக்காக போராடலை, பதவிக்காக போராடலை, ஆனால் நம்மளுடைய தாய் தமிழ் மொழிக்காக அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அன்னைக்கு தொடங்கி வச்சாரு. பேரறிஞர் அண்ணா பற்ற வைத்த அந்த தீ பரவட்டும் அப்படின்னு இன்னைக்கு நம்ம பேசுகிறோம்ல, அந்த தீ இன்றும் பரவிக்கொண்டே இருக்கிறது. இன்றும் வெவ்வேறு வடிவங்களில் வந்துட்டே இருக்கு. இன்னும் அக்கா அவங்களாம் என்ன பேசும்போது விரிவாக சொல்லுவாங்க. 1964 போராட்டமாகட்டும், இன்னைக்கு வரைக்கும் நரேந்திர மோடி ஆட்சியில் தொடர்ந்து இந்தி திணிப்பு அப்படிங்கிற விஷயம் நடந்துட்டே இருக்கு. அப்போ இந்த பெருமை, இந்த 100 ஆண்டு காலமாக நம்ம இன்னும் போராடிட்டு இருக்கோம். நரேந்திர மோடி அரசு இன்னைக்கு என்ன சொல்லுது? புதிய கல்விக் கொள்கை மூலமா நீ மறுபடி ஹிந்தியை ஏத்துக்கிட்டேன்னா தான், ஹிந்தியை படிச்சாதான் உனக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதி 2000 கோடியை நான் கொடுப்பேன் அப்படின்னு நரேந்திர மோடி சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாரு? நம்மளுடைய நம்ம தலைவர் என்ன சொன்னார்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதாவது இந்தி திணிப்பை திமுக என்றுமே ஏற்காது. 2000 கோடி வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்தியை ஏத்துக்கிட்டாதான் 2000 கோடி கிடைக்கும் சொன்னா, எந்த காலத்தில் நீ 10,000 கோடி கொடுத்தா கூட நான் ஹிந்தியை வந்து நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு உறுதிப்பட சொன்னவர் நம்மளுடைய தலைவர். அப்ப அந்த துணிச்சல் வந்து யாருக்கு இருக்கு? இங்க ஹிந்தியை படிச்சா என்ன பயன் அப்படின்னு இதுவரைக்கும் மோடியிலிருந்து இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை வரைக்கும் யாராவது ஒரு ஆள் சொல்லியிருக்காங்களா? இப்ப நம்ம பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருமொழி கொள்கைன்னு சொன்னார். அது என்னாச்சு? ஏன் அந்த இருமொழி கொள்கைன்னு சொன்னார் அப்படின்னா, உலகத்தோட நம்ம இன்னைக்கு வந்து நம்ம பிள்ளைங்கள்லாம் படித்து சாஃப்ட்வேர் அப்படின்னு வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்னா, அதுதான். ஒரு பத்திரிகையாளர் குஜராத்தை சேர்ந்தவர், பேரு ஆகார் பட்டேல். அவர் சொல்றாரு, இந்த மாதிரி 2000ற்கு அப்புறம் வளர்ச்சி அடைந்த மாநிலங்களில் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திராலாம் இருக்கு, அந்த இடத்த குஜராத் பிடிக்கலன்னு சொல்றாரு. யாரு? குஜராத் மாடல் நம்மளை ஏமாத்தினாங்க. அந்த குஜராத் பிடிக்காததற்கு காரணம் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாருமே ஆங்கிலம் படிக்காததுனால அவங்களால வெளி உலகத்துக்கு போய் வேலை செஞ்சு இந்த அளவுக்கு சாஃப்ட்வேர் மாதிரியான இதில் சாதிக்க முடியலன்னு அவர் சொல்றார். அப்ப
அண்ணா எடுத்த அந்த முடிவு 1997 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாலிசின்னு இந்தியாவிலே முதல் முறையாக கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்ததுனால தான் நம்ம பிள்ளைங்க எல்லாமே இன்னைக்கு சாஃப்ட்வேரில் சாதிச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம எந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம்னா, சாஃப்ட்வேர்லேயே அடுத்த கட்டமாக டேட்டா சயின்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு படிச்சுக்கிட்டு இருக்கோம். இவங்க திரும்ப நரேந்திர மோடி அரசு என்ன சொல்லுது, நீ ஹிந்தி படின்னு. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு தேவைன்னா நான் ஃப்ரெஞ்சு படிப்பேன், என் பிள்ளைய படிக்க வைப்பேன். தேவைன்னா ஜெர்மனி போகணும்னா என் பிள்ளை ஜெர்மனி படிக்கும். ஜப்பான் போகணும்னா என் பிள்ளை ஜப்பானீஸ் படிக்கும். கொரியா போகணும்னா கொரியனும் படிப்போம். தேவைன்னா நாங்கள் எந்த மொழியை வேணாலும் படிப்போம். இப்போ இங்கிலீஷ் படிச்சுட்டு நம்ம எல்லாம் வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே யார் வேலைக்கு தேடி வர்றா? தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி படித்தவங்க. அப்போ ஹிந்தி மொழியால் எந்த பிரயோஜனமுமே கிடையாது அப்படிங்கிறத 100 வருஷத்துக்கு முன்னாடி, 75-100 வருஷத்துக்கு முன்னாடியே உணர்ந்தவர்கள் தமிழர்கள். அப்படி உணர்ந்த தலைவர் நமது பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர். இன்னைக்கு அதே வழியில தான் நம்ம கழக தலைவர் அவர்கள் வந்து இருக்கிறாங்க. நமக்கு வந்து மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, மொழிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, மாநிலத்துக்கு ஒரு பேர் வந்து மொழியால் ஒரு மாநிலத்துக்கு பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது நம்ம மட்டும்தான். ஏன்னு கேட்டால், வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்துக்கு பேர் வைக்கும்போது 1950 சொன்னாங்களாம், இந்த மாதிரி நேருக்கு வந்து கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ வந்து என்ன பேர் வைக்கலாம் உத்தரப்பிரதேசத்துக்குன்னு வைக்கும்போது, உத்தரப்பிரதேசத்தில் இருந்த மக்கள் எல்லாமே அனுப்பிச்சிருக்கிறாங்க, ஹிந்துஸ்தான்னு பேர் வைங்க அப்படின்னு. ஹிந்துஸ்தான் எப்படிப்பா பேர் வைக்கிறது, இந்தியாவே அது குறிக்குமே அப்படின்னு. ஆரிய விரத்துன்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஏற்றுக்க முடியாது. ராமராஜ்யம்னு பேர் வைங்க அப்படின்னு. நேரு கடைசியில் பார்த்து இது பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல, நம்மளே பேர் வச்சிருவோம்னு உத்தரப்பிரதேசம்னு பேர் வச்சிருக்காரு. அப்படி ஒரு மாநிலத்திற்கு பேர் வைக்கும்போது என்னன்னு கூட சொல்ல தெரியாத இடத்துல அந்த மாநில மக்கள் இருந்திருக்கிறாங்க. அதற்கான முடிவை வந்து டெல்லி எடுத்திருக்கு. ஆனால் தமிழ்நாடு மட்டும்தான் நம்ம மாநிலத்துக்கு என்ன பேர் வைக்கணுன்ற ஒரு முடிவை பேரறிஞர் அண்ணா அவர்கள் எடுத்தார். டெல்லிக்கே சவால் விடக்கூடிய அளவில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பேர், தமிழ் மொழி அப்படிங்கிற அந்த உணர்ச்சி மிகு வரலாறு வந்து நமக்கு மட்டும் இருக்குன்றத மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறோம். அதனால தான் நம்ம தலைவர் அமித்ஷாவை பார்த்து என்ன சொல்றாரு, தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றாரு. எத்தனை அமித்ஷாக்கள் வந்தாலும் தாங்க வந்து எதிர்க்க தயாராக இருக்கும். ராணுவத்தை எதிர்த்தவர்கள் நம்ம திமுக தொண்டர்கள். அதே நேரத்தில் இன்னைக்கு இடியை வச்சிருக்கேன், சிபிஐ வச்சிருக்கேன், இன்கம் டாக்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எந்த வகை போராட்டம் பண்ணாலும் உங்களுக்கு பதிலடி கொடுக்க எங்களது தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறாரு. அதற்கு மேலே எங்களுடைய இளம் தலைவர் அவர் சொன்ன மாதிரி இந்த போராட்டம் எந்த வகையில் வந்தாலும் நாங்கள் வந்து அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இறுதியாக சொல்கிறேன், அதாவது தமிழ்நாட்டில் நம்ம இன்னைக்கு வந்தால், நான் இன்னைக்கு உங்களோட பேசுகிறேன், ஒரு உடன்பிறப்பா நான் இங்கே மேலே நின்று பேசுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க. அதே நேரத்தில் நம்ம எந்த மாவட்டத்துக்கு போனாலும், வெளிநாடுகளில் எங்கே போனாலும் நம்ம தமிழில் பேசுவோம். அப்படி அவன் வேற மொழி இருக்கான்னா இங்கிலீஷில் பேசுவோம், இல்லை ஜெர்மனியில் பேசுவோம். உலகத்திலேயே ஒரு நாட்டு பிரதமர், ஒரு நாட்டின் உள்துறை அமைச்சர் 2 பேரும் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் பிரச்சாரம்னு வந்து தமிழர்களுக்கு புரியாத பாஷையில் பேசி அவங்க வந்து ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாட்டில் மதத்தை வச்சு பிரச்சனை பண்ணி ஓட்டுவாங்களான்னு நினைக்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட அடிப்படையாக சொல்கிறது ஒன்று தான், எங்கிட்ட வந்தால் எங்களுக்கு புரிகிற மொழியில் வந்து நீ பேசு அப்படிங்கிறதான் நாங்கள் சொல்கிறோம். அந்த மொழியில் பேச முடியலை அப்படின்னு சொன்னால் ஏமாற்றுக்காக தமிழ் பெயரை சொல்லி, திருவள்ளுவர் பேரை சொல்லி, காசியில் தமிழ்ச்சங்கம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஜிகினா வேலை காட்டினாலும் தமிழ்நாட்டில் உங்கள் செக்கு செல்லவே செல்லாது. திமுக என்கிற போர்ப்படை இருக்கின்ற வரை எந்த இந்தி திணிப்பும் வரவே வராது. அதர் எஃகு கோட்டை போல மீண்டும் நாம் போராடி 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 தமிழ்நாடுன்ற இந்த மாநிலத்தை நம்பர் 1 வச்சிருக்கின்ற மாதிரி தமிழ் மொழியும் இந்தியாவிலே இருக்கக்கூடிய அந்த தொன்மையான, பழமையான, முதன்மையான, வளர்ச்சிக்கான மொழி, இலக்கிய வளம் மிகுந்த மொழி என்று நம்மளுடைய அந்த பெருமைமிகு நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.